கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு ஒரு வசனம் தியானிக்கலாம். யோபுவின் புஸ்தகத்திலிருந்து 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். நாம் எல்லாருக்கும் யோபு பற்றி நன்கு தெரியும். ஆனாலும் கொஞ்சமாக இன்றைக்கி நம்ம தியானிக்கலாம். யோபு எந்த அளவுக்கு ஒரு செல்வந்தராக இருந்தாருன்னா, அவர் தெருவில் நடந்து போகும்போது அவரை பார்க்கிற மனிதர்கள் தங்கள் தோளில் துண்டு போட்டிருந்தா அதை எடுத்து இடுப்பில் கட்டிப்பாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு கனத்திற்குரிய, மரியாதைக்குரிய, அந்த அளவுக்கு ஒரு செல்வம் படைத்தவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, நீதிமானாக இருந்தார், உத்தமனாக இருந்தார், தேவனுக்கு பயப்படுற மனுஷனாக இருந்தார், சன்மார்க்கனாக இருந்தார். இதெல்லாம் இருந்தும், இப்படி இருந்தும் ஒரு நாள், ஒரு காலத்தில் சாத்தான் தேவனிடத்தில் உத்தரவு வாங்கி அவரை சோதிக்கும்போது எல்லா செல்வங்களையும் இழந்து, எல்லா தன்னுடைய பிள்ளைகளை இழந்து, தன் ஆஸ்திகளை இழந்து, சரீரத்தில் இருந்த பலத்தை இழந்து, பலவீனப்பட்டு, சரீரம் முழுவதும் பருக்களால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும்போது அவரை சூழ்ந்திருந்த அவர்கள் நண்பர்கள் தான் அவருக்கு ஆறுதல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, அவரை நீ ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சதுனால உனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி அவரை நிந்தித்தாங்க, அவரை காயப்படுத்தினாங்க. அவர் வீட்டில் வேலை செஞ்ச அநேக வேலைக்காரங்கள் அவரை பார்க்கும்போது ஏளனமாக பார்த்தாங்க. எல்லாத்தையும் யோபு தாங்கிக்கிட்டார். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அவருடைய வேதனையை அவர் நினைத்து பார்க்கவே இல்லை. எல்லாத்தையும் இழந்துட்டேனே, என் சரீரத்தில் பலன் இல்லை, பருக்களால் அவதிப்படுறேன்னு அதை அவர் நினைத்து பார்க்காம அவரை நிந்தித்து அவருடைய நண்பர்களுக்காகவும், அவரை யாரெல்லாம் காயப்படுத்தினவங்களுக்காகவும், அவரை ஏளனப்படுத்தினவங்களுக்காகவும் அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்தார். ஜெபிக்கும்போது கர்த்தர் அவருடைய சிறை இருப்பையை மாற்றினார். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுத்தாரு. அவர் தன் சூழ்நிலையை பார்க்காம மற்றவங்களுக்காக ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசி ஜெபிக்கும்போது 2 மடங்கு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டார். அவருடைய சிறை இருப்பை மாறிச்சு. இன்றைக்கு நாம் நினைக்கிறோம், நான் கர்த்தருடைய பிள்ளையாக தானே இருக்கிறேன், எனக்கு அநேக பாடு இருக்குது, அநேக பிரச்சனை இருக்குது, என்னை நிந்திக்கிறாங்க, பொய்யா குற்றம் சாட்டுறாங்க, ஏன் எனக்கு இந்த பாடு, எனக்கு தவறான தண்டனை கிடைக்குது, வீண் பழிகள் என் மேலே வருது, இப்படின்னு கலங்கி கொண்டு இருக்கிறோம். நம்ம அநேக வேளை கலங்கி கொண்டு ஜெபிக்காம முடங்கி போயிடுறோம். இன்னொன்று, நம்ம ஜெபம் செய்தாலும் நம்முடைய சூழ்நிலை மாறணும் அப்படின்னு தான் நாம் ஜெபம் செய்கிறோம். எனக்கு இந்த சூழ்நிலையை மாற்றுங்க அப்படின்னு. அப்படி இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே. நாம் என்ன செய்யணும்னா, நம்மளை போன்று பாடுகளில் அநேக ஆத்துமாக்கள் இருப்பாங்க. ஒரு சிலர் கர்த்தரை அறியாத ஜனங்களாக இருப்பாங்க. ஒரு சிலர் கர்த்தரை அறிந்தாலும் ஜெபிக்க முடியாமல் இருப்பாங்க. அவர்களையெல்லாம் நினைத்து நாம் கர்த்தரத்தில் ஜெபிக்க வேண்டும். அதுபோல் நம்மை நிந்தித்தவர்களுக்காகவும், நம்மை காயப்படுத்தினவர்களுக்காகவும், நம்ம வீண் பழி சுமத்தினவர்களுக்காகவும், பொய்யாய் குற்றம் சாட்டினவர்களுக்காகவும், நம்மை வெறுக்கிறவர்களுக்காகவும் நம்ம சூழ்நிலையை மறந்து நாம் அவர்களுக்காக ஜெபிக்கும்போது நம்முடைய பாடுகள் மாறும், நிந்தை மாறும், அவமானங்கள் மாறும், நம்முடைய பலவீனங்கள் மாறும். 2 மடங்கு நம்மளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நாம் யாருக்கெல்லாம் ஜெபித்தோம், யாரெல்லாம் நினச்சி நம்ம ஜெபிக்கிறோமோ அவர்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். கர்த்தரை அறியாத ஆத்துமாக்களாக இருந்தால் அவர்களையும் ஆண்டவர் ரட்சிப்பார். அவர்களையும் ஆண்டவர் ரட்சித்து தேவ சமூகத்தில் சேர்த்துக்கொள்வார். அதுபோல் நாம் என்ன பண்ணணும்னா, எத்தனை ஆத்மா பிரச்சனையில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம அந்த சூழ்நிலை யாரெல்லாம் நமக்கு நினைக்க முடியுமோ, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக, எல்லா தேசத்தில் இருக்கிறவங்களுக்காக, எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். அவர்களையும் கர்த்தர் ரசித்தும் கொள்வார், ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்லை, ஒரு சிலர் கர்த்தருக்காக அநேக காரியங்களை இழந்திருப்பார்கள். கர்த்தருக்காக அநேக காரியங்களை இழந்தவர்களுக்கு சில சமயம் எவ்வளோதான் ஜெபித்தாலும் இந்த பூமியில் அதற்குரிய பலன் கிடையாமல் வேணால் போயிருக்கலாம். ஆனால் மறு உலகத்தில், அதாவது பரலோகத்துக்கு செல்லும்போது இந்த பூமியில் அதற்குரிய பலன் கிடைக்காதவர்கள் பரலோகத்தில் பல மடங்கு அதனுடைய பலனை கிடைத்து ஆசீர்வதிக்கப்படுவார்களாம். ஒரு சிலர் கர்த்தருக்காக சொந்தங்களை இழந்திருப்பாங்க, குடும்பங்களை இழந்திருப்பாங்க, உறவினர்களை இழந்திருப்பாங்க, வசதி வாய்ப்புகளை இழந்திருப்பாங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் பரலோகத்தில் பல மடங்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராம். அதனால் நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல் கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் மற்றவர்களுக்காக ஜெபிப்போமா? நாம் இப்போது ஜெபிக்கலாம்.
அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் கர்த்தாவே, யோபு தகப்பனே தன்னுடைய சூழ்நிலைகள், கஷ்டங்கள், நிந்தைகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் மறந்து தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது, தன்னை காயப்படுத்தியவர்களுக்காக, தன்னை தகப்பனை நோகடித்தவர்களுக்காக, அப்பா தகப்பனை இளன பண்ணினவர்களுக்காக ஜெபித்த போது அவன் சிறையிருப்பை மாற்றின தேவனே. நாங்கள் அநேக காரியங்களை இழந்திருக்கலாம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறோம் தகப்பனே. தேவரீர் சகலத்தையும் அறிகிற தேவனேசப்பா. எங்களை போன்று எத்தனையோ கோடி ஆத்துமாக்கள் தகப்பனே அநேகரால் ஏமாற்றப்பட்டும் இழப்புகள் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் பலவீனத்தின் மத்தியிலும் இருப்பார்களப்பா. எல்லாரையும் நினைத்து நாங்கள் இந்த வேளை ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் அவர்களுக்கு தேவன் தாமே உறுதுணையாக இருந்து எல்லாவற்றையும் நீர் திருப்பி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே. யோபுவை போல எங்கள் சூழ்நிலைகளை மறந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய கிருபை வரங்களை அப்பா நீர் எங்களுக்கு ஈவாய் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.